லைவ் சவுண்டில் போகணுன்னு டிசைட் பண்ணுறீங்க. இப்போ அந்த லைவ் சவுண்டுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. ஆமாம், அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே. ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு 70% வந்து இந்த படம் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது. ஸோ இது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்காங்க. அது வந்து ஆஸ் அன் அவுட் சைடர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாமல் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முதல்ல பிளான் பண்ணுவோம். ஏன்னா வந்து இதை எப்படி தியேட்டருக்கெல்லாம் மாற்ற போகிறோம், ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக எல்லோரும் இது ஓடிடி படம் தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிச் டெக்கை பார்த்தா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை தியேட்டருக்கெல்லாம் மாற்றினோன்னா அது வந்து சவுண்ட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து செட்டில் யாரும் மூவ் பண்ணக்கூடாது ஷார்ட் எடுக்கும்போது. அண்ட் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறது மலையில் உட்டன் ஃப்ளோரிங்கில். ஒருத்தர் காலை வந்து வெயிட் தாங்க முடியாமல் ஜஸ்ட் நகர்த்தினார்னா சவுண்ட் வரும். அண்ட் இந்த வீடு எப்படின்னா, இந்த மலையில் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குன்னா இந்த ஃபுல் சைடு ஒரு வேலி, அந்த பக்கம் மலைகள், அந்த பக்கம் மலையில் வந்து ஒரு கார் சவுண்டாக வந்து சைலன்சர் இல்லாமல் போச்சுன்னா நாங்கள் ஷார்ட் நிறுத்தணும். ஒரு சீன் வந்து நாங்கள் நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து ஒரு 6 மணிலேருந்து போயிட்டுருக்கு. ஒரு 8 மணிக்கு வந்து ஒரு கோவிலில் பாட்டு போடுறாங்க, எங்கேன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து லோக்கல்ஸை கேட்குறோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷூட் பண்ண முடியல, ஏன்னா கார்டன் சீனு கான்வர்சேஷன். ஸோ ஒரு நாள் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப வந்து மற்றதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இது கால் ஷீட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இந்த சீனுக்காக. திரும்ப வந்தால் திரும்ப பாட்டு வருது. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரும் லொக்கேஷன் மேனேஜரும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, தேடி போகிறாங்க எங்கேருந்து வருதுன்னு. ஸோ அங்கே ஆஃப்கோர்ஸ் யாரோ இந்த கோயிலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு நிறுத்த சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ரோல் பண்ணுறோம். அவங்க நாங்கள் அடமானம் வச்சுட்டீங்க. ஆமாம், டேக் ஓகே சொன்ன பிறகு பாட்டு போடுவேன். ஆமாம், லிட்டரலாக அப்படி தான். ஸோ அந்த மாதிரி தான் இதை எடுக்கணும், வேறு வழியே கிடையாது. அண்ட் பட் அதில் சம் வெரி பியூட்டிஃபுல் திங்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் லைவ் சவுண்ட். லைக் என்னென்னா ஆம்பியன்ஸ் எடுக்கணும் லைவ் சவுண்டில். அதாவது அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் பேசும்போது பின்னால் இருக்கிற சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இது எப்போ பண்ணுவாங்கன்னா ஷூட் முடிஞ்ச பிறகு பேக்கப்புக்கு ஜஸ்ட்டு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபுல் செட் 60-70 பேர் அங்கே அப்படியே நின்றுட்டுருப்போம் சைலண்ட்டாக. 5 minutes மைக் ஆனாக இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ப்ரேயர் அந்த மூமெண்ட்டு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். எனக்கு வந்து சொல்லும் போது புல்லரிக்குது. ஆக்சுவலி எவ்ரி டே ஆல்மோஸ்ட் வந்து, ஏன்னா புது லொக்கேஷன் போனால் எடுக்கணும், ஆம்பியன்ஸ் எடுக்கணும். ஆர் அந்த வீட்டில் வந்து நைட் எடுத்துருப்போம், டே எடுத்துருக்க மாட்டோம். ஸோ டேயில் எல்லோரும் ஸ்டில்லாக இருப்போம். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.